டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வரப்ப அது சந்தேகம் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஹரியானாவிலையும் இப்போ சந்தேகம் இருக்குது, அது தொடர்பான வழக்கும் போயிருக்கு. அது வீடியோ பதிவு கேட்குறாங்க, வீடியோ பதிவு கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்குது. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள், புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒடிசா பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் 30% வித்தியாசம் வருது அப்படின்னு ஒரு செய்தி. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்துல முதல்ல பதவியேற்றவர்கள் இருந்து குரோஷி வரைக்கும் இருந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இப்போ தேர்தல் கமிஷன்ல பாரதிய ஜனதா கட்சி தனக்கு வேண்டப்பட்டவர்களை அல்லது தனக்கு எதிரான கருத்து உள்ளவர்களை வேற போஸ்டுக்கு அனுப்பிட்டு வேண்டப்பட்டவர்களை அந்த இடத்துல போட்ட போதே தேர்தல் கமிஷன் மீதான நம்பிக்கை இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் கிடையாது, இந்திய வாக்காளர்களுக்கும் கிட்டத்தட்ட இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஹரியானா பிளஸ் மகாராஷ்டிரா பிளஸ் ஜார்க்கண்ட், இந்த 3 தேர்தல்கள்ல அநேகமா ஆங்கில பத்திரிகைகள்லையும் குறிப்பா ஒயர் என்ற பத்திரிகை இந்த சப்ஜெக்டுக்கு தனியா ஒரு கட்டுரையே ஒதுக்கணும். ஒரு 16 கட்டுரைகளை இந்த ஒயர் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. அதுல கருத்து எழுதுனவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது. முன்னாள் தேர்தல் ஆணையர்கள், RTI இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர்கள். இவங்க எல்லாருமே கட்டுரை எழுதினாங்க. கட்டுரை எழுதும் போது அவங்க ஹைலைட் பண்ண, அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ சொல்லாம ஒரு நியாயமான ப்ரொபோசல் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு தேர்தல் 17 பாயிண்ட், அதாவது ஒரு ஃபார்ம் இருக்கு 17 ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல டேலி ஆகாம இருந்ததுன்னா அந்த தேர்தல் செல்லாது. 17ல ஃபார்ம்ல பில்லப் பண்ணி எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த தேர்தல் ஏற்றுக்கொள்ளலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தகவல்கள் மீறல் இருந்தாலும் கூட அந்த 17 ஃபார்மை அனுமதிக்க வேண்டும் என்பது முன்னாள் தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றியவர்கள், ஜனநாயகத்தை விரும்புபவர்கள், நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரர் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பினுடைய 16 IAS ஓய்வு பெற்ற அதிகாரிகளுடைய வேண்டுகோள் தான். இப்ப நம்ம மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயிலா பேச வேணாம், நம்ம வாசகர்களுக்கு அது தெரியும். தேர்தல் முடிந்த உடனே நம்ம ஆட்கள் இந்த 2 நாள் தேர்தலா 1 நாள் தேர்தலா ஏன் மாத்தினீங்கன்னு கேட்டப்போ தேர்தல் கமிஷன் அதுல தலையிடல. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகை பணத்தை முன்தேதியிட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஷிண்டே அரசு சொன்னதை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டது என்று அப்போதே தேர்தல் கமிஷனுக்கு போகும்போது தேர்தல் கமிஷன் பதில் சொல்லல, அந்த தேர்தலை அனுமதித்தது. அது ஒரு சட்டவிரோதம். அப்பவே குடியரசுத் தலைவருக்கு போய் எதிர்கட்சிகள் மனு கொடுத்த போது நாம் இப்ப விவாதத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரிசாவினுடைய தேர்தல் சப்ஜெக்டை கணக்கில் வச்சுக்கணும். 21 நாடாளுமன்ற தொகுதிகள், 147 சட்டமன்ற தொகுதிகள், கிட்டத்தட்ட 25 வருடம் எந்த விதமான எதிர்ப்பும் இன்றி அநேகமாக ஒரிசாவினுடைய எல்லா விஷயங்களிலும் ஒரு ஓரளவு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்திய பிஜு பட்நாயக் கடைசி நேரத்தில் அவருடைய வாரிசு பிரச்சனையில கொஞ்சம் சலுகைகள் பறிக்கப்படலாமே ஒழிய அவர் தோல்வி அடைவார் என்று அந்த தேர்தல் யாருமே நம்பல. ஆனால் எல்லோரும் அதிசயிக்கத்தக்க வகையில பாரதிய ஜனதா கட்சி மேல வந்தது, பிஜு பட்நாயக் கட்சி கீழே போயிடுச்சு. அவருக்கே ஷாக்கிங். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆட்கள் போய் ஜனாதிபதி கிட்ட மனு கொடுக்கும் போது இந்த தேர்தல் சம்பந்தமா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டப்போ அப்போது அவர் கொஞ்சம் முடிவெடுக்கல, டிலே ஆனதுனால அன்னைய மனு கொடுக்கும் போது அவர் வரல. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, ஆங்கில நாளிதழ்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரிசாவின் முதலமைச்சர் தொகுதியிலேயே 39.4% வாக்குகள் எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்கு.
அதாவது மொத்த வாக்குகள் 100னா 39.4னா 40 வச்சுக்கங்க, 140 வாக்குகள் பதிவாகும். பதிவான வாக்குகள் ஆப்சென்ட் இது ரெண்டுத்தையும் கூட்டினா டோட்டல் வரணும் இல்லையா? ஆப்சென்ட் எவ்வளோ, பதிவு எவ்வளோ, இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா டோட்டல் வரணும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டும் போது டோட்டல் வருது. ஆனா டோட்டல் ஏற்கனவே அந்த வாக்காளர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, தேர்தல் நடைமுறை ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, ஒரு 6800 7300 வருது. அப்போ இர்ரெகுலர் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதலமைச்சர் தொகுதியில மட்டுமல்ல, பிரதானமா பிஜேபி வெற்றி பெற்ற எல்லா இடங்களிலும் இந்த 3மே டேலி ஆகல. இப்ப நீங்க குறைச்சியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. 17வது ஃபார்ம்ல படி எந்த ஒரு வாக்கு சீட்டு பகுதிகளிலும் இது டேலி ஆகலன்னு சொன்னா அந்த தேர்தல் செல்லாது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரிசாவில் பிஜேபி போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் 3 அம்சங்களில் தகராறுகள் இருக்கிறது. ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் புலி. நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, வெளியில மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு இந்த விஷயம் வெளியே வந்து முதலேயே இதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்களால அது சரிகட்டப்பட்டது. அப்போ ஏற்கனவே நாம பேசியபடி வாக்குப்பதிவு முறை, மேனுவல் சீட்டிங் மெத்தட், இந்த சப்ஜெக்ட்ல நீங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் 17 ஃபார்ம் நீங்க கொடுக்கல, நாங்க உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காட்டி இருக்கக்கூடிய இடத்துல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, ஆகவே இதை ரத்து பண்ணணும், நீங்க கோர்ட்டுக்கு போய் டாக்குமெண்ட் கேட்கறீங்க. இந்த நேரத்துலதான் அமித்ஷாவினுடைய மூளையும் மோடியினுடைய மூளையும் சரியாக செயல்பட்டு அந்த டாக்குமெண்ட் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த தேர்தல் ரத்தாகும். ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த அவசர சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, there is no need to show the booth wise video clippings to the party or the judiciary. பார்ட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கூட ஓரளவு ஒத்துக்கலாம். ஜுடிஷியரிக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? ஆகவே இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக தேர்தலை கேள்விக்குறியாக்கி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ மகாராஷ்டிராவினுடைய 95 தொகுதிகள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. அது விவாதத்துக்கு வர 27ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரப்போது. அப்புறம் ஜனவரி மாசத்துக்கு தள்ளுவாங்க. 18 நாளுக்கு மேல உள்துறை அமைச்சகத்தை யார் வைத்துக் கொள்வது என்று மகாராஷ்டிராவில் சரி பண்ண முடியாம நேற்றைக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் ஷிண்டே குரூப், நான் ஏற்கனவே முதலமைச்சரை விட்டு கொடுத்துட்டேன், இப்ப நான் எப்படி உள்துறை அமைச்சகத்தை விட்டு கொடுப்பேன்னு அவன் கேட்டிருக்கிறான். உங்களை விட அஜித் பவார் அவர் மேல உள்ள கேஸை செட்டில் பண்ணிட்டாரு, நீங்க என்ன பின் வாங்கிட்டீங்கன்னு கேள்வி வருது. சோ மகாராஷ்டிராவில் பதவி பறிப்பு மூலமாக அல்லது பிஜேபி தன்னுடைய அதிகார பலத்தின் மூலமாக மகாராஷ்டிரா தேர்தலை நீட்டிக்க செய்யக்கூடிய முயற்சிகள் செய்வது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு மகாராஷ்டிராவில் போராட்டங்கள் தெருவுக்கு வந்திருக்கின்றன. ஒரிசாவிலும் அந்த குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கோஷம் என்பது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அநேகமா மக்கள் மத்தியிலையும் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையினாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியாக நமக்கு காதுல விழுது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் மத்திய அரசு எந்த வித உதவி செய்யல, நிதி உதவியிலிருந்து எந்த உதவி செய்யல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க மக்கள் மத்தியில. இதை முறியடிக்கணும், மத்திய அரசு செஞ்சதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இங்க ஜிஎஸ்டி வரி பாக்கியே இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னத்தை செஞ்சாங்க, நம்ம காசையே திருப்பி கொடுக்கல, இவங்க என்னத்தை செய்யறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்தினுடைய பதிலளிப்பு உரையில பாத்தீங்கன்னா இந்த மோடி 3.0ல அதிகபட்சமா உணர்ச்சி வசப்படுறது நிர்மலா சீதாராமன் தான். வாசகர்கள் நாடாளுமன்றத்தினுடைய தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, நாம கேட்கிற ஜிஎஸ்டி சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதுல அந்த அம்மா சொல்லக்கூடிய பதில் நாம கேட்கிற கேள்விக்கு மாற்று பதில். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர்கிட்ட சுய நிர் பாரத் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா, நானோ ராஜவேலோ சுயமாக இந்தியாவில் ஒரு வலுவான தொழில் கட்டமைப்பை உருவாக்க உதவி. நம்ம 2 பேருக்கும் சுயமா நாம 2 பேரும் யாருடைய நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு
தொழிற்சாலையை கட்டக்கூடிய ஒரு, இப்ப நம்ம பேரை கேட்ட உடனே என்ன தெரியுது, நான் போய் ஒரு பிளான் கொடுத்தாலோ நீங்க அதுக்குரிய ஆலோசனை கொடுத்தாலோ நம்ம ரெண்டு பேருக்கும் வங்கி இந்த ஸ்கீம்ல கடன் கொடுக்கும் என்றுதான் இந்த பெயர் நமக்கு சொல்லுகிறது. நாடாளுமன்றத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா 523 கம்பெனிகளை அப்படி உருவாக்கி இருக்கிறோம். 9612 கோடி ரூபாய் நாம கொடுத்திருக்கிறோம் இந்த 3 ஆண்டுகள்ல, 21-22, 22-23, 23-24 இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10,000 கோடி நாங்க கொடுத்திருக்கிறோம் அந்த அம்மா சொன்னாங்க. இதை நீங்கள் பிரச்சாரம் செய்வதில்லை, எதிர்கட்சிகள் நாம் எதுவுமே தரவில்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நாம எடுத்திருக்கக்கூடிய உள் விவரங்கள் என்னன்னு சொன்னா, மொத்தம் இந்த 523 கம்பெனில 2021-22ல ஒரு 1385 கோடி ரூபாய் 75 கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 250 கம்பெனிக்கு 22-23ல 3000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 23-24ல ஒரு 107 கம்பெனிக்கு 3006 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 24-25 நம்ம இப்ப வச்சிருக்கோம் பாருங்க, இந்த 2024ல இருந்து 25 வரைக்கும் அதுல ஒரு 91 கம்பெனிக்கு 1964 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. பரவாயில்லையே, இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களே, அப்ப எதிர்கட்சிகள் தான் தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு என்று இந்த கம்பெனிகளுடைய டீடைல்ஸ் நம்ம போய் எடுத்தோம். இந்த கம்பெனிகள் யாருன்னு சொன்னா 2021க்கு முன்பே 19-20ல இன்னும் சொல்ல போனால் இந்த COVID-19 இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்றுமதி பிரிவில் எக்ஸ்போர்ட் டைப்ல மட்டுமே 56 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியவர்கள். ஒரே ஒரு சின்ன கம்பெனி கூட ராஜவேலுவோ பால்கியோ இல்லை. அப்போ ஏற்கனவே 50 கோடி ரூபாய் ஏற்றுமதியின் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளுக்கு மேலும் கடன் கொடுத்ததை சாதாரண ஒரு பேர்ல போட்டு நம்மளை ஏமாற்றுவது நிதி அமைச்சர் செய்த பச்சை துரோகம். ஆகவே உள்துறை அமைச்சர் மட்டும் அம்பேத்கர் சப்ஜெக்ட்ல ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பொய்யான விவரங்களை கொடுத்து அந்த கோபத்தை அதிகப்படுத்துகின்ற திசை திருப்புகின்ற பணியை செய்யக்கூடிய நிதி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது அப்படின்னு கல்வி அமைச்சரே சொல்றாரு. உங்களுக்கு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் வைக்கம் நூற்றாண்டு விழா, அதுல கேரளாவுடைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு உரையாற்றினாங்க. பெரியாருடைய மேன்மையை பற்றி பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடி அதை பத்தி கேரளாவினுடைய முதலமைச்சர் ஒரு பேராகிராஃப் சொன்னார். அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு அந்த துறைகளின் சம்பந்தமான முழு ஓனர் யாருன்னா மாநில அரசு தான். மத்திய அரசின் பொறுப்பில் உள்ள துறைகளுக்கு நாம உரிமை கேட்கல. பொதுப்பட்டியல்னு சொன்னா மாநிலம் அதனுடைய நிர்வாக பொறுப்பு நம்ம கையில, நாம கேட்கக்கூடிய ப்ரொபோசலை அவங்க கொடுக்கணும், அவங்க நிபந்தனை விதிக்க கூடாது. இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப இன்னைக்கும் நேற்றும் திறந்திருக்கக்கூடிய 400 புதிய கட்டிடங்கள் முதலமைச்சர் திறந்ததுல அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அரசு பள்ளி கட்டிடங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாநில அரசின் சொந்த நிதியில செய்து செலவு செய்த பின்பு நாம பொதுப்பட்டியல்ல இருக்கிற காரணத்தினால உதவியை கேட்டு அவர்களிடமிருந்து பெறுவது. இதுதான் வழக்கம். இந்த வழக்கத்தை அறிந்து கொள்ளாத கல்வி அமைச்சர், அனுபவம் இல்லாத கல்வி அமைச்சர் 3 விதமான அறிக்கையை விடுறார். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நீங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டால் உடனே தருவேன். படிச்சு பட்டம் வாங்கின நம்ம பாண்டிச்சேரி முன்னாள் கவர்னர் உட்பட பிஜேபியில ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா என்ன சொன்னா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்கிறாங்க. மும்மொழி திட்டத்தை தமிழகம் ஏற்காது என்பது வரலாறு தெரியாமலே கவர்னர் பேசுறாரு. அப்ப இந்த நிபந்தனையை விதிக்க முடியாது என்ற அந்த சுய சட்டத்தின் அடிப்படையில நாம் என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னா, நாம கேட்டிருக்கக்கூடிய தொகையை அவர்கள் தர வேண்டும், அதற்கு அவர்கள் உரிமை இல்லை. இன்னொன்னு, மும்மொழி திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி என்பது திணிக்கப்படக்கூடாது. ஒன்றிய அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற கல்வி நிறுவனங்களில் இப்போதே கல்வி என்பது அந்த ஆங்கிலத்தை விட சமஸ்கிருதத்துக்கு கூடுதலாக, ஆங்கிலத்தை விட இந்திக்கு கூடுதலாக அதுக்கான டீச்சர்ஸ் போட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இப்ப அரசினுடைய மொழிக் கொள்கையில் ஒன்றிய அரசு தலையிட முடியாது என்பதும், 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு என்பது ஆல் பாஸ் என்கின்ற அந்த முடிவு எடுத்தது தமிழ்நாடு முடிவு, அதில் தலையிட அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் நம்ம கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கல்வித்துறையில தன்னுடைய ஆதிக்க சிந்தனையை புகுத்துவது சரியல்ல என்றுதான் எதிர்ப்பு குரல் கேரளாவிலிருந்தும் ஒலித்திருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் ஒலித்திருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடியதுதான் மாநிலங்களுடைய உரிமையாக இருக்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.